வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வலிவடக்கின் பலாலி வடக்கில் கடந்த ஆண்டு விவசாய நடவடிக்கைக்காக காணிகள் விடுவிக்கப்பட்டு 15 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் தற்போதும் இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இறுக்கமான கண்காணிப்பிலே உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காணி விடுவிப்புக்காக 15 மில்லியன் ரூபாய் அரசு நிதி செலவு செய்யப்பட்டு அந்த காணிகள் துப்பரவாக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள பாதுகாப்பு வேலியை அகற்ற இராணுவத்தினர் 18 மில்லியன் ரூபாய் தேவை என தெரிவித்து காணிகளை விடுவிக்க மறுத்து வருகின்றனர். அதனால் அந்த காணிகள் மீண்டும் பற்றை காடுகளாக மாற ஆரம்பித்துள்ளன. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த போது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஒட்டகப்புலத்தில் நடந்த நிகழ்வில் உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் பலாலி வடக்கு J254, பலாலி கிழக்கு J253, பலாலி தெற்கு J252, வஜாவளான் கிழக்கு J244, வஜாவளான் மேற்கு J245, கிராம அலுவலர் பிரிவுகளில் 234.83 ஏக்கர் காணி விவசாய நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கப்பட்டது. அவை 408 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. காணிகளை விடுவிப்பதற்காக அவை 15 மில்லியன் ரூபாய் அரசு நிதி செலவிடப்பட்டு துப்பரவாக்கப்பட்டன. ஆயினும் காணிகள் விடுவிக்கப்பட்டு தற்போது 15 மாதங்கள் கடந்துள்ள போதும் அவை இன்னமும் இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உள்ளன. மக்கள் அந்த காணிகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டுமானால் அங்குள்ள பாதுகாப்பு வேலி அகற்றப்பட வேண்டும். ஆயினும் அங்குள்ள பாதுகாப்பு வேலியை அகற்றி பின் நகர்த்துவதற்கு 18 மில்லியன் ரூபாய் தேவை என்று தெரிவித்து இழுத்தடித்து வருகின்றனர். இந்த பாதுகாப்பு வேலி அகற்றப்படாமையால் அந்த காணிகளை பயன்படுத்துவதில் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அந்த காணிகளுக்கு நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது என்றும் மாலை 6 மணிக்கு பின்னர் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதே நேரம் தற்காலிக கொட்டகைகள் அமைப்பதற்கு மட்டுமே இராணுவத்தினர் அனுமதிக்கின்றனர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 15 மில்லியன் ரூபாய் அரசு நிதி செலவில் அந்த காணிகள் துப்பரவாக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த காணிகள் பற்றை காடுகளாக மாறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டிய போது இராணுவத்தின் இந்த விடயத்தில் சரியாக பதில் கூறாது மழுப்பி இருந்தனர். இந்த காணிகளை முழுமையாக விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பெட்ரோலுக்கு செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என பரப்பப்பட்ட போலியான தகவலின் அடிப்படையிலேயே இந்த செயற்கை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் காரணமாகவே எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனினும் நாட்டில் போதிய அளவு எரிபொருட்கள் இருப்பில் உள்ளன என்றும் தேவையற்ற வகையில் செயற்கையான தட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் யாழ் மாவட்ட பதில் செயலர் மா பிரதீபன் கோரிக்கை விடுத்துள்ளார். பருத்தித்துறை நகரசபையின் புதிய தவிசாளராக வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தவிசாளரை தெரிவு செய்வதற்கு பகிரங்க வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது. இதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல் 7-4 என்ற வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தி சந்திரசேகர், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல் ஆகிய இருவரின் பெயர்கள் தவிசாளர் பதவிக்கு முன்மொழியப்பட்டிருந்தது. இதனை அடுத்து நடாத்தப்பட்ட வாக்கெடுப்பில் வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல் வெற்றி பெற்று தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து உபதவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. இதில் 7-3 என்ற அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் தேவசிகாமணி தேவராசேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதில் பருத்தித்துறை நகரசபை செயலாளர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சி ஜாழ் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழரசு கட்சியினர் மீண்டும் நம்முடன் இணைந்து பயணிக்க வேண்டும். சுமந்திரனுக்கு இந்த அழைப்பை நான் விடுக்கின்றேன். தமிழர் விடுதலை கூட்டணியில் மீண்டும் இணைவதன் மூலம் நன்மையான விடயங்களை பெற முடியும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரை அழைப்பு விடுத்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய அரசியல் அமைப்பு முறையிலான தீர்வையே நான் வலியுறுத்தி வருகின்றேன். சிங்கள இஸ்லாமிய மக்களும் அதனை வரவேற்றனர்.
அந்த தேர்வு திட்டத்துக்காக நாம் தொடர்ந்தும் முயற்சித்து வெற்றி பெற முடியும். அதற்கான காலம் மீண்டும் உருவாக்கியுள்ளது. அதனை உணர்ந்து செயற்பட வேண்டும். இன்று பதவிக்காக அலைகின்றனர், பதவிகளுக்காக கூட்டு சேருகின்றனர். நான் பதவிக்கு ஆசைப்பட்டதில்லை. இன்றைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அனைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என்றார். கொழும்பில் ஏற்படும் மாற்றத்தை எதிர்வரும் 6 மாதங்களுக்கு பின்னர் அவதானிக்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் வருமானம் கடந்த காலங்களில் கொழும்பு மக்களுக்கு முழுமையாக செலவிடப்படவில்லை என குறிப்பிட்டு அவர் கொழும்பு மாநகர சபையின் அனைத்து வருமானமும் எதிர்காலத்தில் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்றார். நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 543 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 115 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 289 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 127 பேரும், போதை மாத்திரைகளுடன் 12 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 207 கிராம் 32 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும், 557 கிராம் 862 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும், 799 கிராம் 346 மில்லி கிராம் கஞ்சா போதைப் பொருளும், 287 போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கல்வியில் பயனுள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கை அரசுக்கு வழங்கிய உதவியை முறையாக பயன்படுத்தாமையால் அது நிறுத்தப்படலாம் என இலங்கையின் முன்னணி ஆசிரியர் சங்கம் எச்சரித்துள்ளது. கல்வித்துறையில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து பல வருடங்களாக ஆசிய அபிவிருத்தி வங்கியால் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட உதவியில் எதுவும் நடக்காத சூழ்நிலையில் கல்வித்துறைக்காக வழங்கும் உதவியை இப்போது நிறுத்தும் நிலைக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி வந்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி 41 திட்டங்களுக்காக இலங்கைக்கு வழங்கிய உதவி $1339.17 மில்லியன் என கடந்த வார இறுதியில் கொழும்பில் ஊடக சந்திப்பை நடாத்திய இலங்கை ஆசிரியர் சங்கம் வெளிப்படுத்தியுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி இதுவரை 41 திட்டங்களுக்கு இலங்கைக்கு $1339.17 மில்லியன் உதவியை வழங்கியுள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். இந்த திட்டங்களில் முக்கிய விடயங்கள், கல்வித்துறையில் செய்யக்கூடிய விடயங்கள், இன்றைய கல்வியின் மாற்றத்திற்கு மிகவும் அவசியமான பல விடயங்கள் இருந்தன என்பதை நாங்கள் அறிவோம். ஒன்று, பாடத்திட்டத்தை மாற்றுவது கல்விக்கு ஒரு முக்கிய காரணியாகும். இந்த பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கு உதவி வழங்கப்பட்டது. கல்வி முறையில் பாட புத்தகங்களுக்கு பதிலாக மொடியுலர் முறையை செயல்படுத்த ஆசிய அபிவிருத்தி வங்கியால் வழங்கப்பட்ட உதவி எவ்வாறு பெறப்பட்டது என்பதையும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் உபாலி சேதர கல்வி அமைச்சின் இராஜாங்க செயலாளராக இருந்த காலத்தில் கல்வி முறையில் பாட புத்தகங்களுக்கு பதிலாக மொடியுலர் முறையை செயல்படுத்தும் செயல்முறை கொண்டு வரப்பட்டது என்பதை நாங்கள் அறிவோம். அதற்கான நிதி பெறப்பட்டது. மேலும் இலங்கையில் தற்போதைய பரீட்சை மதிப்பீட்டு முறைமையை மாற்றுவதற்காக இந்த உதவி குறிப்பாக வழங்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிவோம். இலங்கையில் தேக்கமடைந்த கல்வி முறையை மாற்றுவதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கியிடமிருந்து இலங்கை அரசாங்கத்திற்கு உதவி பெற்ற போதிலும் அந்த பணத்தில் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார். நாட்டின் கல்வி முறையை ஏதோ ஒரு வகையில் மேம்படுத்தவும் தேக்கமடைந்த சூழ்நிலையை மாற்றவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவி வழங்கி இருந்தாலும் அந்த உதவி எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. இதுவரை பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளதா, இல்லை மதிப்பீட்டு முறை மாற்றப்பட்டுள்ளதா, பாட புத்தகங்களுக்கு பதிலாக ஒரு மொடியுலர் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதா, இல்லை, எதுவும் செய்யப்படவில்லை. நிதி எடுக்கப்பட்டுள்ளது, எப்போது, அந்த நிதி எங்கே? இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த உதவி நிறுத்தப்படும் அபாயம் காணப்படுவதாகவும் இந்த கடன் உதவியை பொதுவரி பணத்தில் செலுத்த வேண்டியிருக்கும் எனவும் சிரேஷ்ட ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டுகிறார். இப்போது ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து பெறப்பட்ட இந்த உதவி தொகையை கொண்டு கல்வி அமைச்சு இந்த நடவடிக்கையை எடுக்காமையால் இந்த உதவி நிறுத்தப்படும் நிலைமை ஏற்படுகின்றது. இந்த உதவியை கொண்டுதான் நாட்டின் கல்வி செயல்முறை முன்னேறி வருகின்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியால் வழங்கப்படும் கடன்கள் தான் இது. இப்போது இவற்றை மக்களின் வரி பணத்தில் செலுத்த வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் உண்மையான பிரச்சனை என்னவென்றால் மாணவர்கள் கல்வியின் நன்மைகளை இழக்கிறார்கள் என்பதை
சுட்டிக்காட்டிய ஆசிரியர் சங்க தலைவர் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென கேள்வி எழுப்பியுள்ளார். இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் இந்த பணத்தில் தேவையான பணிகள் செய்யப்படவில்லை என்பது மாத்திரமல்ல, உண்மையான பிரச்சனை என்னவென்றால் மாணவர்கள் இந்த கல்வியில் நன்மைகளை இழக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக அரசாங்கம் என்ன சொல்கின்றது என நாங்கள் கேட்கின்றோம். இந்த நிலைமைக்கு தேசிய கல்வி நிறுவனம் பொறுப்பு எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் மேலும் குற்றம் சாட்டியது. இப்போது இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய முக்கிய நிறுவனம் தேசிய கல்வி நிறுவனம் என்பதை நாங்கள் அறிவோம். இன்று வரை தேசிய கல்வி நிறுவனம் மாத்திரம் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து 99 மில்லியன் உதவியை பெற்றுள்ளது. என்ன செய்யப்பட்டுள்ளது? எதுவும் இல்லை. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.